ஆட்டோக்காரங்க எல்லாமே நல்லா காசு பாக்குறாங்கன்னு நம்மள பலர் நினைக்கிறோம். நம்ம சந்திச்ச பல ஆட்டோ டிரைவர்கள் தன்னை விட ஏழையா இருக்கிற ஜனங்களை முன்னேற்றணும்னு உதவி செய்யறதையும் பார்க்க முடிஞ்சது. கண்ணகி நகர்ல சந்திச்ச ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னோட சொந்த செலவுல 300க்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா டியூஷன் சென்டர் நடத்திட்டு வர்றாரு. வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறோம். வாடகை ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி ஒரு 150 ரூபா நாங்கள் வாடகை கட்ட வேண்டியது இருக்குது, பெட்ரோல் போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 200 300 என்னோடய வீட்டுக்கு சம்பாரிச்சுன்னு வந்து நாங்கள் சாப்பிட்ணும். அது சாப்பாட்டுக்கே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற முயற்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து அதை ஈடுபட்டு இருக்கோம். எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்களில் என்னோடய பெரிய பையனுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத நிலமெல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ கூட இந்த மாதம் ஃபீஸ் கூட இன்னும் கட்டலை. நான் வீட்டு வாடகை கூட சரியாக கட்டலை. வீட்டு வாடகை கட்டலை. இது மாதிரி இருக்குது. சூழ்நிலை வந்து இப்படி இருக்குது. இன்னும் கஷ்டம் தான் பட்டுருக்கோம் நாங்கள். ஆனாலும் வந்து இந்த சூழ்நிலையும் சில பேர் சொல்கிறாங்க ஆட்டோ டிரைவருங்க வந்து தப்பு பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையும் வந்து நாங்கள் என்னால் படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அந்த பசங்களுக்கு. 1990களுக்கு பிறகு இந்தியாவில் தனியார் மய கொள்கைகள் ரொம்ப விரைவா நடைமுறைக்கு வந்தது. இதற்கு பின்னான நாட்கள்ல விவசாயமும் நலிவடைய தொடங்குச்சு. அதன் காரணமா ஏராளமான மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்தாங்க. உலக வங்கியோட ஆய்வின்படி விரும்பியோ விரும்பாமலோ 2015ஆம் ஆண்டுக்குள்ள 400 மில்லியன் மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயர்வார்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. மேலும் 2020ல தமிழகத்துல மட்டும் 70 விழுக்காடு மக்கள் நகரங்கள்ல இருப்பாங்கன்னு அந்த குறிப்பு சொல்லுது. இந்தியாவிலேயே அதிகமா நகர்மயமான மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. 48.45 விழுக்காட்டு மக்கள் இப்படி நகரத்துல குவியறதுனால வேலை வாய்ப்புக்கு திண்டாட்டம் ஆகுது. அதுக்கு ஆட்டோ ஒரு வடிகால் போல இருக்குது. அனுமதிக்கப்பட்ட பர்மிட்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 73,000 பர்மிட், ஆட்டோ பர்மிட் என்பது இன்றைக்கும் வந்து கரண்டில் இருக்கக்கூடிய பர்மிட். அதில் கொஞ்சம் வந்து பர்மிட்டு முடிஞ்சு போய் உரிய காலத்தில் புதுப்பிக்கப்படாத கொஞ்சம் பர்மிட்டும் இருக்கும். அப்படிதான் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இந்த பகுதியில் வந்து ஒரு 2,45,000 பர்மிட் என்பது வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு ஆட்டோவுக்கு 1.5 தொழிலாளி அப்படின்னு கணக்கு பண்ணோம்னு சொன்னால், ஏன்னா நைட்டு பகல் அப்படின்னு வருகிற போது நம்ம தொழிலாளிகளுடைய எண்ணிக்கையை நம்ம உயர்த்தி பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இது போக நேரடியாக இந்த ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 3 லட்சம் பேர் வரைக்கும் ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலில் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது சார்ந்த தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிங்கர், பெயிண்டர், லைனர், டாப் அடிக்கிறவர், இந்த மாதிரியான மெக்கானிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா இந்த தொழில் அப்படின்னு வந்தால் ஒரு 10 லட்சம் பேர் தமிழகத்தில் இருப்பாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு பொதுவான கணக்கீடு என்பது இருக்குது. காசு கட்டி மருத்துவம் போன்ற உயிர் காக்கிற சேவை பணிகள் வியாபாரமாகி போயிடுச்சேங்கிற கவலைய பலர் சொல்றத கேட்டிருக்கோம். ஆனா பொது தளத்துல காசு கட்டி படிக்கிறாங்க, காசு வாங்குறாங்கங்கிற ஒப்புதல் மனநிலை இப்ப வளர்ந்துடுச்சு. ஆனா ஆட்டோ ஓட்டுநர்கள் நேர்மையா நடந்துக்கிறது இல்லங்கிற எண்ணம் பொதுமக்கள் மனங்கள்ல பரவலா இருக்குது. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை ஏத்துறான், யாரையுமே கேட்காம அரசாங்கத்தை ஏற்றிட்டு போயிடுறான். ஆனால் கட்டணத்தை ஏற்ற முடியல. அப்போ டிரைவர் என்ன பண்ணுறான், சார் பெட்ரோல் போச்சு சார், ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார்ன்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய மக்கள் கொடுத்துட்றாங்க. புரிந்து கொள்ளாதவர்கள் தன்னுடைய பணம் 1 பைசா கூட அடுத்தபடி போகக்கூடாது நினைக்கிறவங்க புகார் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு நம்பர் கூட ஆட்டோவில் போட்டிருக்காங்க, ஆட்டோ அதிக கட்டணம் புகார் 1800-425-5430 போட்டு நம்பர் போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த வண்டி எஃப்சிக்கான ஃபீஸ் 250 ரூபா. 250 ரூபா மட்டும் கட்டலாம். எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லையாவது எஃப்சி பாஸ் பண்ணி தருவாங்களா? 2000 ரூபா கேட்குறாங்க. அவங்கள பற்றி புகார் தெரிவிக்க நான் நம்பர் போடுங்க. நல்ல வேலை வாய்ப்பு அமையாத நிலையில கடன் வாங்கு, ஒரு ஆட்டோவை வாங்கு, பர்மிட் வாங்கு, ஆட்டோ ஓட்டு, சம்பாதி, புள்ள குட்டிங்களை படிக்கவேன்னு நம்ம நினைக்கிற மாதிரி எளிதானதா ஆட்டோ தொழில் இல்ல. பர்மிட் வழங்குற முறையே ரொம்ப சிரமம் கொடுக்கறதா இருக்குதுன்னு ஆட்டோ தொழிலாளிங்க சொல்றாங்க. இப்போ சமீபத்தில் பெர்மிட்டு கொடுத்துருந்தாங்க, ஓப்பன் பெர்மிட்டு. அது வந்து 350 ரூபா கொடுத்து நம்ம வந்து அந்த ப்ரொசீடிங் ஆர்டர் வாங்கணும்னு சொன்னால் நாம் வந்து ஏதோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணத்தை ரெடி பண்ணி ஆட்டோ வாங்கி தொழில் செய்யலாம். ஆனால் அதை வந்து இப்போ வந்து அரசாங்கம் உத்தரவே போடலை. லஞ்சம் வாங்கிறதுக்காகவே அந்த பெர்மிட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பெர்மிட்டுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் நீங்கள் கூட போய் எந்த ஆட்டோ நிறுவனத்தில் கூட கேளுங்க, கொட்டேஷன் கேட்டிங்கன்னா அவங்க வந்து வண்டியோட விலையை வந்து போடுவாங்க.
அந்த பில்லுக்கு பின்னாடி என்ன போடுவாங்கன்னா, இது வந்து பெர்மிட் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைங்க பெர்மிட் இல்லைங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்மிட் வேணும்னு சொன்னால் 17,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் ஆட்டோக்கள் எப்படி வாழ முடியும்? ஆட்டோ பர்மிட் முறையா வழங்கப்பட்டா ஆட்டோ ஓட்டுநர்கள் நேர்மையா நடந்துப்பாங்களாங்கிற கேள்வி நமக்கு எழறத தடுக்க முடியல. அப்பதான் சாந்திய சந்திச்சோம். கணவருக்கு வேலை போயிட்ட நிலைமையில தன்னோட குடும்பத்தை காப்பாத்துற சுமைய சாந்தி தன்னோட தோல் மேல சுமந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 40. ஆனா இவங்களுக்கு பர்மிட் கிடைக்கல. ஆனா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு சட்டப்படி இலவசமாவே பர்மிட் கிடைச்சது. இப்போ மீட்டர் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. 200 பெர்மிட் மட்டும்தான் அலவுடு. இந்த பிஎம்ஆர்ஒய்ல வந்துட்டு அந்த பர்மிட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அதனால கிடைக்காது, நீ வேற ஏதாவது ஒரு கொட்டேஷன் வாங்கினுவாங்க, அதை வச்சு ஆட்டோ வாங்கிக்கலான்னாங்க. சரி, நானும் கியூராஜுக்கு போயிட்டு அந்த இதுவும் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் யோசனை? இவ்வளோ தூரம் வந்தீங்க, இன்டர்வியூ வரைக்கும் பண்ணிட்டீங்க, பேங்க்லேருந்து வந்து இன்டர்வியூ பண்ணிட்டீங்க, இதுலேருந்து வந்து இன்டர்வியூ பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, இதுக்கு நான் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கு பெர்மிட்டு, அந்த பெர்மிட் பேப்பரில் இன்னமும் ஒரு சீல் கொடுத்துருக்கோம், ஸ்பெஷல் பெர்மிட் இஷ்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பெர்மிட் வந்து நான் மட்டும்தான் வச்சுக்க முடியும், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள்னு போட்டே கொடுத்துருப்பாங்க. இப்படி மீட்டருக்குள்ள வாழ்க்கைய ஓட்டுறது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லாம இருக்கு. மாத சம்பளம் உறுதியா கிடைச்சாலும் ஏறி வர்ற விலைவாசியில சென்னை மாதிரியான நகரத்துல வாழ்க்கைய ஓட்டுறது பெரிய சிக்கலா இருக்குன்னு நடுத்தர வர்க்க மக்கள் சொல்றத கேட்டிருக்கோம். அதே மக்கள் தான் ஆட்டோக்காரங்க மீட்டர் போட மாட்டாங்கன்னு புகார் சொல்றாங்க. சவாரி கிடைச்சாதான் சோறு, சவாரி கிடைச்சாதான் குழந்தைங்க படிப்புன்னு வாழ்ற உத்தரவாதம் இல்லாத தொழில மீட்டரை மட்டும் நம்பி வாழ்க்கையை ஓட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து மயிலாப்பூரில் ஆட்டோ எடுத்துகிட்டு ட்ரெயினில் வந்துட்டு போயிடுறேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணை நகர்லேயே, சம்மஞ்சேரியில், தொடுப்பாக்கத்தில் இருக்காங்க. அவங்களாம் அடையாறில், சைதாப்பேட்டிலேருந்து காலி பண்ணி இப்போ அமிச்சவங்க. அவன் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறான். பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் பெரும்பாக்கம். என்ன மச்சான் எப்படா ஓட்டுற அப்படின்னா, என்னடா பண்ணுறது, சைதாப்பேட்டை என்ன ஏரியா, என் ஸ்டாண்டு சைதாப்பேட்டை தான், அங்கே வந்தால் தான் நான் சம்பாதிக்க முடியும், வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இரவு வந்து நீ நாள் முழுக்க அந்த சைதாப்பேட்டை அந்த ஏரியாவில் வண்டி ஓட்டிட்டு நைட்டு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் 30 கிலோமீட்டர் பெரும்பாக்கமோ 25 கிலோமீட்டர் கண்ணை நகருக்குமே போகிறான். மறுபடியும் திரும்பி காலையில் நகரத்துக்குள்ளே ஓடியாரணும். அதே 2 லிட்டர் பெட்ரோல் வரும்போது யாரும் போகிறது கிடையாது. அந்த ஓஎம்ஆரில் வந்து ஏசி பஸ் வருது, டாடா மேஜிக் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லா வசதியும் வந்து போச்சு. ஒரு ஃபோன் பண்ணால் கால் டாக்ஸி வந்துடுது, எல்லாம் வந்து போச்சு. அப்போ வந்து அவனுக்கு வாழ்க்கை பெரும் நரகம். இன்றைக்கெல்லாம் நீ சம்பாரிச்சே அவனை எப்படியாச்சும் கட்டி புரண்டு உளுந்து மண்ணில் புரண்டு நீ சம்பாரிச்சாதான் நைட்டு வீட்டுக்கு போக முடியும். இதனாலேயே என்ன ஆச்சுன்னா, நிறைய ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு போகிறாங்க. மக்கள் ஒரு பக்கம் புகார் சொல்ல, ஆட்டோக்காரர்கள் தங்களோட நிரந்தரமின்மைய காரணம் காட்டன்னு இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கு. பரவலா நடுத்தர மக்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்ததும் ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்துறோம்னு அரசாங்க தரப்புல களமிறங்கிடுறாங்க. ஆனாலும் மீட்டர் கட்டணம் நேரடியா அமலுக்கு வரல. இன்றைக்கு நாட்டில் வந்து அரசாங்கம் மாறி மாறி வருது. இந்த கட்சியோட ஆட்சி, அந்த கட்சியோட ஆட்சி. தமிழ்நாட்டில் பார்த்தா கடந்த 50 ஆண்டு காலமாக 2 கட்சிகளும் ஆட்சி மாற்றி மாற்றி நடந்திருக்குது. ஆனால் ஆட்டோ டிரைவர்களை பொறுத்தவரையிலும் அவர் எந்த கட்சியும் சாராதவராக இருக்கிற பட்சத்தில் 2 ஆட்சியுமே ஆட்டோ டிரைவர்களுக்கு செய்த நன்மை பார்த்தா ஒன்றும் கிடையாது, 0 தான். அவர்கள் வந்து அப்பப்போ வர்ற போது ஆட்டோ டிரைவர் மேலே நாங்கள் கட்டணத்தை உயர்த்தி தரோம், அதை தர சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தைலாம் பேசி முடிக்கிறதுக்குள்ளார சங்கங்கள் சார்பில் கேட்ட கட்டணத்துக்கு மேலே விலைவாசி ஏறி போயிட்டுருக்கோம், பெட்ரோல் விலை ஏறி போயிட்டுருக்கோம். அதாவது இன்றைக்கி நான் 12 ரூபா கொடுங்க கேட்டாக்கா இவங்க 12 ரூபா கொடுக்குற போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 3 மடங்காக ஏறிட்டு இருக்கோம். நாங்கள் நீங்கள் கேட்டால் 12 ரூபா கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனால் தொழிலாளி பார்த்தீங்கன்னா இது என்ன கம்மியாக இருக்குது, கட்டுப்படி ஆகாதும்பாங்க. இது மாதிரியான சூழ்நிலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கூட்ட நெரிசல்ல அரசு பேருந்துகள்ல பயணிக்கிறது சிரமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் ஆட்டோவை தேடுறாங்க. ஆட்டோ கட்டணம் கூட இருக்கிறத பயன்படுத்தி ஷேர் ஆட்டோக்கள் பரவலாகுச்சு. பெருகி வர்ற மக்கள் தொகைக்கு அதுவும் பத்தல. ஷேர் ஆட்டோவிலையும் நெரிசல். குறைவான விலையில சௌகரியத்தோட ஒரு இடத்துக்கு போயிட முடியாதாங்கிற மக்களோட மனநிலையை பயன்படுத்தி மீட்டர்ல ஆட்டோன்னு சில தனியார் நிறுவனங்கள் களமிறங்கினாங்க. இது மக்களுடைய வரவேற்பையும் பெற தொடங்கி இருக்கு. வாகனங்களை நாங்கள் அழைக்கும் பொழுது அவர்கள் அதிகமாக எங்கே போக வேண்டும் என்று தொந்தரவு கொடுப்பதில்லை. வண்டியில் ஏறி இறங்கும் பொழுது அதுக்கு உரிய கட்டணத்தை மட்டும் வாங்கி கொண்டு வேற பதில் எதுவும் சொல்லாமல் செல்வது பிடிக்கிறது.
மற்ற சில வாகனங்களில் நான் இந்த வழியாக வந்தேன் அந்த வழியாக வந்தேன், எனக்கு கூட ஒரு 20 ரூபா கொடுங்க, அது இதுன்னு பேரம் பேசுகின்ற தன்மை சில வாகனங்களில் இருக்குது. ஆனால் வந்து இந்த வாகனத்தில் அது ஒரு கட்டுப்பாடாக அந்த நிறுவனம் வந்து ஒழுக்கத்தோடு அந்த டிரைவர்களை இயக்குகிறார்களோ என்று கூட கருத வேண்டியிருக்கிறது. தொடக்கத்துல ஆட்டோக்காரர்கள் நிறைய சவாரி கிடைக்கும்னு தங்களுடைய ஆட்டோக்களை இந்த நிறுவனங்களோட இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிறுவனங்கள் சொல்படி ஆட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டதா சொல்றாங்க. இது ஏறக்குறைய ஆட்டோ தொழிலை அழிச்சிடுமோங்கிற பயத்துல அவங்க இருக்காங்க. அவங்கள சேவை அடிப்படையில் செய்யல, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க. பணத்தையே குறிக்கோளை வச்சு தான் அவங்க வர்றாங்க. திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து சவாரி போகாது வராதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களே கேன்சல் பண்ணிட்டு போகக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது. ஆனால் எங்கேயுமே போகாத இடத்த கூட இந்த ஆட்டோ தொழிலாளி கூட்டு போய் மக்களுக்கு பணிபுரிகிறோம். அவனை கூட்டும் போய் வீட்டு வாசலில் கொண்டு போய் இறக்குறோம், வீட்டு வாசலேருந்து கொண்டு வரோம். அந்த பிள்ளைங்களை வந்து பல பெண்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்கன்னா எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளி நம்பி அவங்க அமுச்சிட்டு போகிறாங்க. காலையில் குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி சாப்பாடுலாம் கட்டி வச்சுட்டு ஆட்டோ அங்கிள் ஒரு வாரம் கூட்டு போய் விட்டுருவான்றாங்க. ஆட்டோக்காரங்க தொழில் தானே நலிவடையும், கால மாற்றத்துல அதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா இது ஆட்டோ தொழிலோட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, மொத்தமா பொது போக்குவரத்துக்கான மக்களோட உரிமை சம்பந்தப்பட்டதுன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. அரசாங்கம் அமைத்த ஆய்வுக்குழு கொடுத்த அறிக்கையில டிராபிக்கை குறைக்க டிராபிக் ஜாம் வரின்னு ஒண்ணு வாங்கணும்னு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனா தனியார் நிறுவனங்கள் இந்த துறைக்குள்ள நுழைஞ்சு பீக் ஹவர் சார்ஜுங்கிற பேர்ல பல மடங்கு பணத்தை மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இது ரொம்ப ஆபத்தான விளைவை ஏற்படுத்த கூடும்னு அவங்க சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா போக்குவரத்துக்கு தனியார நம்புற நிலைக்கு நம்மள இது தள்ளிடும். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பொது போக்குவரத்தை பலப்படுத்துறதோட பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்படுற ஆட்டோவுக்கு சில சலுகைகளோட கூடிய மீட்டர் கட்டணங்களை நிர்ணயம் செய்யணும். அவங்களுக்கு சில சமூக பாதுகாப்பை உறுதி செய்யறதும் நீண்டகால நன்மைகளை தரும்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க.